So far ரெண்டு டீமுமே அன்பீட்டன். ஸோ லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்க போகுது. bowlers ஆர் கோயிங் டு டாமினேட்னு தான் எனக்கு தோணுது. பங்களாதேஷ்க்கு ஒரு டீசென்ட் லைனப் இருக்கு, பட் கம்பேர்ட் டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஐ திங்க் கொஞ்சம் கம்மி தான். பர்டிகுலரா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் bowler இன் ஸ்பெசிபிக். எனக்கு தெரிஞ்சு டாஸ் ரொம்ப குரூஷலாக இருக்க போகுது. அண்ட் ஒரு மார்க்கரம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொல்லணும். இந்த மேட்சோட டிஃபைனிங் ஃபேக்டர் என்னன்னா இருக்கும்னா, அந்த ஸ்பின்னர்ஸ் யார் பெட்டரா போட போறாங்க. ஒரு அதான் நீ இப்படி சொல்றதுக்கு ஒரே காரணம் கண்டிஷன்ஸ். பேட்மேன் வந்து இப்போ வந்து பேட்மேன் மாதிரி போட்டு இருக்காரு. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. வெல்கம் டு அனதர் ப்ரிவியூ ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ். இந்த மேட்ச் வந்து நாஸ்வா கவுண்டி எல்லாருக்குமே தெரியும் பை நவ். இந்த ஒரு ஸ்டேடியம் வந்து எங்க இருக்கு, நியூயார்க்ல இருந்து மிக அருகில் அப்படின்ட்டு நம்ம ரேடியோல நிறைய கேட்டிருக்கோம். அது வந்து மிக அருகில் சொன்னாலே ஒரு மினிமம் ஒரு 2 hours டிராவல். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேடியமும் இந்த ஒரு வென்யூவும் பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்து ஒரு 1.5 2 hours டிராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ப்ரிவியூக்கு ஐ வெல்கம் ஆண்டர்சன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ ராகவன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஊர்ல எல்லாமே தூரம் தூரமா தான் இருக்கும். உங்க ஊர்ல வந்து இதெல்லாம் கிடையாதா? இந்த ஆட்டோ, அப்புறம் ஓலா இதெல்லாம் கிடையாதா? நல்ல ஓலா இருக்கே. தூரம் தூரம் தான் இருக்கும். ஆனா வந்துட்டு கார்ல போனா சும்மா சல்லுன்னு போலாம். டிரைவ்லாம் என்ஜாய் பண்ணி அந்த கண்ட்ரி சைட்லாம் பார்த்துன்னு நல்ல ஒரு மியூசிக்கை போட்டுன்னு போலாம். அதனால கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே, டன். என்ஜாய் பண்றோம். ஓகே, கமிங் டு இந்த ஒரு வீடியோ ஸ்ட்ரைட் அவே செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். த ஹடில். சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல ஸ்டில் அன்பீட்டன். 2 மேட்ச் ஆடி 2 வின்னு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு மேட்ச் ஆடினாங்க அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு மேட்ச் வெற்றியா அமைஞ்சுது. ஓகே, சோ ஃபார் ரெண்டு டீமுமே அன்பீட்டன். இந்த ஒரு வென்யூ பொறுத்த வரைக்கும் காவ் ஐ திங்க் இட்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் லோ ஸ்கோரிங் மேட்ச். ஐ திங்க் ஐசிசி வந்து தேர் புட்டிங் இன் எஃபர்ட்ஸ் டு மேக் இட் மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா மாத்தணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றாங்க. ஏன்னா அந்த ஒரு கிராஸ் எடுத்துட்டாங்க, நல்லா வந்து மொட்டையா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஸ்டில் வாட் யூ திங்க் ஆஃப் த சர்ஃபேஸ்? அதே மாதிரி இருக்குமா இல்லாட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு இன்னொரு எடுத்துக்காட்டா இருக்கும். அந்த சர்ஃபேஸ் சேஞ்ச் ஆயிட்டு எப்படி இருக்க போகுதுன்ட்டு ரோஹித் சர்மா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. கியூரேட்டர்கிட்ட கேட்டா கியூரேட்டருக்கே தெரியல, எப்பா நான் பண்ணது தான்ப்பா, நான் எனக்கே தெரியல எப்படி இருக்கும்ட்டு அப்படின்றாராம். அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கும்ட்டு. ரொம்ப சேஞ்ச் இருக்கும்னு நான் நம்பல. ஸோ லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்க போகுது. bowlers ஆர் கோயிங் டு டாமினேட்னு தான் எனக்கு தோணுது. அந்த விதத்தில் அகெயின் டாஸ் கொஞ்சம் குரூஷலாக இருக்கும்னு தோணுது. பட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெட்டர் ஃபாஸ்ட் bowling இருக்காங்க. ஓகே, ஓகே, ஃபைன். சவுத் ஆப்பிரிக்கா, நோ நோ டவுட். அது அந்த ஒரு லைன் அப், ஃபாஸ்ட் bowling லைன் அப்ப பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு எனி டீம் ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி பி ஒன் ஆஃப் த டாப் சைட்ஸ். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு ரபாடா, ஒரு நாக்கியா நல்ல ஃபார்ம், பாட்மேன். ஓகே, இவங்கள பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் அனலைஸ் பண்ணலாம். வான்டேஜ் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இந்த வான்டேஜ் பாயிண்ட்ல வந்து என்ன நம்ம பார்க்க போனோம்னா, ஈவன் பங்களாதேஷ்க்கு ஒரு டீசென்ட் லைன் அப் இருக்கு, பட் கம்பேர்ட் டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஐ திங்க் கொஞ்சம் கம்மி தான். பட் அசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த ஒரு விக்கெட்ல. பர்டிகுலரா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் bowler இன் ஸ்பெசிபிக். பாட்மெண்ட் ஒருத்தர், ஓட்னில் பாட்மெண்ட். ஐ திங்க் 2 மேட்சுமே நல்லா போட்டாரு. போன மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாரு. ஐ திங்க் இட் வாஸ் அகெயின்ஸ்ட் நெதர்லாந்து. ஹி சீம்ஸ் டு பி அ வெரி ஒரு கிளாசிக்கல் ஆக்ஷன்ல வந்து போடக்கூடிய ஒரு பிளேயர். டீசென்ட் கண்ட்ரோல் அண்ட் அந்த ஒரு லேட் ஸ்விங் கொண்டு வராரு. அவரோட அந்த ஆக்ஷனும் பார்க்கும்போது ப்ராப்பர் அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்ஷன் எனக்கு தோணுது. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காரு ஆஸ் அ ஃபாஸ்ட் bowler. கண்டிப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபாஸ்ட் bowling ஸ்கில்லுக்கு பஞ்சமே கிடையாது. இவங்க எல்லாருமே ஏன் இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வராங்கன்னா மிகப்பெரிய காரணம் வந்து அவங்களோட எஸ்ஏ T20. ஸோ எஸ்ஏ 20ல வந்துட்டு நிறைய இந்த மாதிரி நேம்ஸ் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அதுலேருந்து தான் வந்தார், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டே 2020 பொறுத்த வரைக்கும் கோயிங் ஸ்ட்ராங்கர் ஆஸ் த டேஸ் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் பாட்மேன் இஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்ன மாதிரி சரியான bowler, சூப்பராக போட்டிருக்காரு.
SA20ல பண்ண கான்ஃபிடென்ஸை இஸ் கேரிங் இட் ஓவர் டு சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா மெயின் ஸ்டேஜ் ரபாடா, யான்சன், நாக்கியா கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் இவர் எடுக்கிறாரு. ஸோ அவங்களோட வேலை அந்த அளவுக்கு ஈஸியா ஆகுது. Okay, absolutely. I think Marco Jansen, he's also stepped up considerably well. போன மேட்சும் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஐ திங்க் 3 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ, ஐம் நாட் டூ ஷுர் அபவுட் இட். பட் ஹி லுக் குட். யா, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இன்னொரு பக்கம் ஐ திங்க் பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நம்ம லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு டஸ்கின் அகமத் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. முஸ்தபிசூர் எல்லாருக்குமே தெரியும், அவரும் நல்லா போட்டார். தன்சிம் அசன் அவரு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன், பட் வெரி அந்த நியூ பால்ல டெஃபினெட்லி ஒரு த்ரெட்டா இருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷகீபுல் ஹசன் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் மத்தியில ரிஷாத் ஹுசேன் போன மேட்ச்ல சூப்பரா போட்டாருக்கா, மேன் ஆஃப் த மேட்ச். அவரு எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிளி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அவருக்கு ஃபேவரா இல்லைன்னா கூட ஐ ஃபீல் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஹி மைட் பி அ பிக் த்ரெட். கண்டிப்பாங்க. எனக்கு என்னமோ ஸ்ரீலங்கா அவரை கொஞ்சம் லைட்டா எடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்சோட வீடியோ எல்லாமே பார்த்து அனாலிசிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் டெஸ்ட் ஃபார் ஹிம். எப்படி இந்த மேட்ச் வரப்போறாருன்ட்டு, எஸ்பெஷலி இந்த வென்யூல. ஏன்னா இந்த வென்யூல ஃபாஸ்ட் bowlers தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸையும் ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியல, அதையும் சொல்லியே ஆகணும். பட் என்ன ரொம்ப குரூஷியல்னா அவர் எந்த ஸ்டேஜில் போட போறாரு. ஃபர்ஸ்ட் bowling போட போறாரா, செகண்ட் bowling போட போறாரா? ஏன்னா செகண்ட் bowling போட்டு டிஃபெண்டிங் லோ ஸ்கோர்னா பெரிய அவர்னால எதுவும் கான்ட்ரிபியூஷன் வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸை நீங்கள் வந்துட்டு ஒரு 4 overs 25 அந்த மாதிரி ஆடணும்னு பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி தேல் எண்ட் அப் கிவிங் ஒரு 4 overs 30. பட் ஆனால் அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை டேக் ஆன் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் அவங்களோட அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதெல்லாம் பிளேல வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாஸ் ரொம்ப குரூஷலாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ்க்கு bowlingல டெஃபினெட்லி நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸ்ரீலங்காவோட சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லா கம்பேக் பண்ணாங்க அந்த மிட் இன்னிங்ஸில். ஸோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் தான். ஏன்னா போன மேட்சுமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு, எஸ் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, பட் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால நான் சொல்றேன் தட் அவங்களோட பேட்டிங் நீட்ஸ் டு ஸ்டெப் அப்னு எனக்கு தோணுது. பங்களாதேஷ் ஏற்கனவே இந்த ஒரு வென்யூல ஆடி இருக்காங்க. என்னதான் ஒரு மேட்ச் தான் ஆடி இருந்தாலும், ஏன்னா இந்தியாவோட இந்த பிராக்டிஸ் மேட்சே இந்த மேட்ச் இந்த ஒரு வென்யூல தான் ஆடினாங்க. வேற சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்சுமே இங்க தான் ஆடினாங்க. ஸோ 2 டீமுமே இந்த கண்டிஷன்ஸ் பத்தி நல்லா தெரியும். பட் கமிங் டு பேட்டிங்காவ் இந்த 2 டீம்லயும் பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து பங்களாதேஷ் வந்து இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிதாய் டீசெண்டா ஆடினாரு, அதுக்கப்புறம் லிட்டன் தாஸ் நல்லா ஆடினாரு, அதனால புல் பண்ணாங்க அந்த ஒரு 124 சேஸ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. இன்னொரு பக்கம் சேம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு 104 வந்து ஒரு 16-17 ஓவர் வரைக்கும் தான் போய் எடுத்து போய் சேஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா அப் ஃப்ரண்ட் ஒரு மார்க்கரம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொல்லணும். ஏன்னா ஐபிஎல்ல இருந்து நம்ம பார்க்குறோம், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அகெயின் 2 பந்து 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டக் அவுட். அந்த சிக்குன்னு வாங்கிட்டு போகுது அவருக்கு. குவிண்டன் டிகாக் பாலே ஃபேஸ் பண்ணாம ரன் அவுட் ஆனாரு. ஸோ ஐ பிரிட்டி மச் ஃபீல் அந்த ஒரு ஈக்குவலா இருக்கு இந்த ஒரு டீமை பேட்டிங் லைனை பார்க்கும் போது. ஏன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் வின் பண்ணி வந்து கொடுத்திருந்தாலும் இந்த பக்கம் ரிதாய் அண்ட் லிட்டன் தாஸ் இவங்க 2 பேரும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க போன மேட்ச். I am not finding any sort of ஒரு advantage for any of the team at this point of time, Cow. ஒரு மாதிரி கண்டிப்பா நீ equal இப்படி தான் இருக்காங்க. அதான் நீ இப்படி சொல்றதுக்கு ஒரே காரணம் கண்டிஷன்ஸ். ஸோ அது கண்டிப்பா நீயும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொசைக் மாதிரி ஐபிஎல் விக்கெட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் எங்கேயோ இருக்காங்கன்ட்டு. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல அகெயின் அடாப்டபிலிட்டி, அன்னைக்கு என்ன தேவை, என்ன ஷாட் ஆட முடியும், என்ன ஸ்பீட்ல வருது, இப்போ வேற புல்ல எடுத்திருக்காங்க, ஸோ விக்கெட் எப்படி பிளே ஆக போகுது, எல்லாத்தையுமே சீக்கிரமா கணிச்சிட்டு ஒரு பிளானுக்கு வரணும் என்ன பார் ஸ்கோர்ன்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த அளவுக்கு கஷ்டமா ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது எப்படி விக்கெட் பிளே ஆக போகுது. சீக்கிரமா நீங்க வந்து அதை கணிக்கணும், எந்த ஸ்கோர் போட்டா ஒரு ஃபைட் பண்ற சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த விதத்துல 2 பேட்டிங்கும் ஈக்குவலுங்கிறது நான் ஒத்துப்பேன். ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்துட்டு bowler ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதனால டெஃபினெட்லி எஸ். I think the crucial factor probably ஒரு இந்த மேட்சோட டிஃபைனிங் ஃபேக்டர் என்னன்னா இருக்கும்னா அந்த ஸ்பின்னர்ஸ் யார் பெட்டரா போட போறாங்க. ஒரு கேஷவ் மகாராஜ் ஒரு பக்கம் அண்ட் ஒரு ரிஷாத், ஷகீப் இவங்க எல்லாம் எப்படி பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஒரு டேக் ஆன் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஒரு கேப்ல எந்த ஸ்பின்னர் பூர போறாங்க அப்படின்னு தான் டிசைட் பண்ண போகுது. ஏன்னா ஃபாஸ்ட் bowlers கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. பட் ஸ்பின்னர்ஸ் எந்த ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொஞ்சம் உஷாரா யார் போடுறாங்களோ அந்த கேம் அவங்களுக்கு சாதகமா அமையும். இது நீ ஒத்துக்கிறியா இல்லையா? கண்டிப்பாங்க, இது நான் ஒத்துக்கிறேன். ஆல்சோ த ஃபேக்ட் தட்
எப்படி அவங்க வந்து அந்த ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்ண போறாங்க, எந்த லெஃப்ட் ஹேண்டரை யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தோன்னா கேஷவ் மகாராஜ் நார்மல் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ பங்களாதேஷ்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸை எப்படி இவங்களுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அந்த சைடுல வந்துட்டு ரெண்டு பேருமே டேர்னிங் இன்னு தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கும் டேவிட் மில்லரும் தான் இருக்காங்க. ஸோ எப்படி யூசேஜ் ஆஃப் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டு டேக் ஆன் த ஸ்பின்னர்ஸ் இருக்க போகுது. பட் ஒரு ஸ்டேஜ்ல வென் யூர் அண்டர் த பம்ப்ல, அப்போ வந்துட்டு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் 11-4 இருக்கும்போது ஸ்பின்னர் வந்து போட்டாலுமே அப்போ நீங்க பேக் ஃபுட்ல தான் ஆடி ஆகணும். அப்போ டேக் ஆன் பண்ணி விக்கெட் விட்டனா ஒரு யூஸே கிடையாது. ஸோ ஐ திங்க் மேட்சோட சுச்சுவேஷனும் பெரிய கான்ட்ரிபியூட்டர் டு ஹவு தே டேக்கிள் த ஸ்பின்னர்ஸ். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அன்னைக்கு டேல என்ன ஸ்கோர் இருக்குன்னு. ஐ திங்க் பேட்டர்ஸ் ஸ்கில் வைஸ் பார்க்கும்போது எஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் மோர் சுப்பீரியர். ஒரு குவிண்டன் டீகாக் செட்டில் ஆனார்னா எல்லாருக்குமே தெரியும் வாட் ஹீ கேன் டூ. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விக்கெட் கொஞ்சம் இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவங்க மோர் யூஸ் டு இருப்பாங்க இந்த மாதிரி கண்டிஷன், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் அவங்களுக்கு ஐடியலா இருக்கும். டெஃபினெட்லி ஐ திங்க் பங்களாதேஷ் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அப் ஃப்ரண்ட் டாப் ஆர்டர்ல கான்ட்ரிபியூஷன் தேவை. சௌமியா சர்க்கார், சாந்தோவும் பாத்தீங்கன்னா ஹி நீட்ஸ் டு கெட் கோயிங். ஈவன் ஃப்ரம் ஷகிபுல் ஹசன். ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஷகிபுல் ஹசன் அண்ட் மஹமுதுல்லா. அந்த ஒரு மஹமுதுல்லா ஒரு கடைசியில வின் பண்ணி கொடுத்தாரு அந்த ஸ்ரீலங்கன் கேம்ல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் கொஞ்சம் ஸ்டில் கண்டிஷன்ஸ் ஆர் லிட்டில் ஐடியல் ஃபார் க்ளோசர் டு ஹோம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் சொல்வேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். கைப்புள்ள வர்சஸ் கட்டதோரை. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். 4 சாய்ஸஸ் உனக்கு. மா இது எனக்கு மார்க்ரம் வர்சஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான். இது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. போங்கப்பா, நான் லா ஆஃப் ஆவரேஜஸ்க்கு தான் போறேன். மார்க்ரம் வந்து இட்ஸ் டைம் ஃபார் ஹிம் டு ஸ்டெப் அப் அண்ட் அவர் அதை நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. ஸோ நான் மார்க்ரமுக்கு தான் போறேன். Absolutely shocked against Mustafizur பரவாயில்லைங்க. Rahman. You're saying Mustafizur Rahman will not get Aiden Markram? ஏன்பா Aiden Markram வந்து முட்டையா பாவம். எனக்கு என்னன்னா அதுதான் see, அவருக்கு லக்கும் அவர் டைமும் வந்து சரியில்லை. டவுன் த லெக் காட்டு ஆறாரு. அதனாலதான் சொல்றேன் மாறும், அந்த இடம் மாறும். என்ன வந்து நம்ம சக்சஸா பாக்குறோங்கிறத நம்ம மாத்திக்கணும். ஐ திங்க் அவர் ஒரு 30 பால் 30 அடிச்சாலே நான் இந்த கண்டிஷன்ஸ்க்கு அதை ஒரு சக்சஸா பாக்குறேன், விச் ஐ திங்க் ஹி வில் டூ. ஏன்னா 2 மேட்ச் ஆயிடுச்சு, அவங்க கண்டிஷன்ஸை நல்லா பாக்குறாங்க. மோஸ்ட் சூட்டட் பேட்டர் டு டூ தட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா லைனப் பார்த்தோன்னா மார்க்ரம் தான். ஸோ ஐ திங்க் ஹி வில் ஸ்டெப் அப் ஃபார் டூயிங் தட். ஓகே, ஃபேர் எனஃப். ஓகே, தன்சிம் ஹசன் ஷகீப் வர்சஸ் குவிண்டன் டிகாக். யாரு கைப்புள்ள? தன்சிம் நல்ல ஸ்லிங்கி ஆக்ஷன்ல போடுவாரு, வேகமா போடுறாரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னொரு பக்கம் குவிண்டன் டிகாக். அந்த ஃபார்ம்னால நான் வந்து கட்டதோர சொல்வேன் நான் தன்சீமை. ஏன்னா போலிங்க்கு இல்ல ஃபேவரபிளா இருக்கு. கைப்புள்ளதான் தன்சிம். ஓ அப்படியா? ஆமா, சரி, ஓகே. அப்ப நான் வந்து கைப்புள்ள. தன்சீமுக்கு தான் போவேன். ஆமா, கைப்புள்ள. நெக்ஸ்ட் அப் சௌமியா சர்க்கார் வர்சஸ் வாட்மேன். சொல்லிடு. பேட்மேன். பேட்மேன். பாட்மேன் வந்து இப்போ வந்து பேட்மேன் மாதிரி போட்டு இருக்காரு. கரெக்ட். கிரிஞ்சுன்னு மக்களே திட்டாதீங்க, அந்த ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே லாஸ்ட் ஒன், மார்க்கோ யான்சன் வர்சஸ் லிட்டன் தாஸ். இது நல்ல ஒரு மேட்ச். ஐ திங்க் மார்க்கோ யான்சன். ஏன்னா அவரோட ஹைட்டுக்கு இல்லை, இந்த விக்கெட்டில் அந்த ஹெல்ப் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் ஆடுறது. அண்ட் அவரோட கான்ஃபிடன்ஸும் பயங்கர ஹையா இருக்கு. ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஒரு ட்ரிமெண்டஸ் கேட்ச் எடுத்தாரு. என்னைக்குமே உங்களுக்குல உங்களோட மெயின் ஸ்கில்லில் ஒரு கான்ஃபிடென்ஸோ இல்லை ஒரு ஃபார்மோ இல்லைன்னா, ஒரு ஃபீல்டிங்லேயோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹை இன் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் மார்க்கோ யான்சன் வாட் ஹி வாஸ் இன் ஐபிஎல்லுக்கும் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேயர். அதனால நான் மார்க்கோ யான்சனுக்கு போறேன். ஓகே ஃபைன். ஒன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஃப்ரம் ஈச் சைட். நீ ஒரு சைடு எடு, நான் ஒரு சைடு எடுக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால ஐ வுட் சே ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தான். ஏன்னா நான் அவரை சூஸ் பண்ணல, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஏன்னா அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னு இல்லை, நோ டைம்ல கேமை மாத்திருவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் பண்ற ரோலுக்கு. பட் ஐ திங்க் எக்ஸ் ஃபேக்டர் இப்போ ரிஷப் பண்ட் பண்றாருல அது இந்தியாவுக்கு, பார்க்கறதுக்கே ரிஷப் பண்ட் டெஃபினெட்லி அதை வந்துட்டு பயங்கர கன்சிஸ்டண்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸும் அதே மாதிரி ஸ்டார்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பேர் எடுத்தவர். ஸோ ஐ திங்க் அவர் அந்த ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா கேம் அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அவர் தான் பிக்கெஸ்ட் எக்ஸ் ஃபேக்டர். வாய்ப்பே இல்லை. அவர் காலே நகர்த்தாம ஆடுறாரு. இந்த கண்டிஷன்ல காலை கொஞ்சம் நகர்த்தணும், இப்போ ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணணும். ஓகே ஃபைன், ஃபேர் எனஃப். ஓகே, நான் வந்து பங்களாதேஷ்ல
பங்களாதேஷ்லயா ஐல் கோ வித் த ஓல்டஸ்ட் ப்ரோ. அதாவது இது வரைக்கும் 2007ல இருந்து ஆல் த T20 வேர்ல்ட் கப் ஆடின 2 பேர். அதுல ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு ஷகிபுல் ஹசன். கோயிங் வித் தட் ஓல்ட் ப்ரோ. ஐ திங்க் அவரோட போலிங்லயும் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு மாதிரி கேம் சேஞ்சிங்கா இருக்கும். அண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் லோவர் டவுன் த ஆர்டர் வரதுனால சுத்துறதுக்கு கொஞ்சம் வாகா இருக்கும், பால் கொஞ்சம் ஓல்டா இருக்கும். ஸோ போன மேட்ச் அவர் எதுவுமே பண்ணல தெரியும்ல. எதுவுமே பண்ணல ஒத்துக்கிறேன். பட் பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. 2வது ஓவர் மட்டும் தான் 16 ரன் போச்சு. அதனால தான் அவரோட அனாலிசிஸ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆச்சு. அண்ட் டீசெண்டா ஆடினாரு. ஒரு மாதிரி டீசென்ட் பார்ட்னர்ஷிப் வித் மஹமூதுல்லா. ஸோ அது போது. நீ தான் சொல்றிய மார்க்ரம்க்கு 30 ரன் போது நான் வந்து இவருக்கு வந்து ஒரு 25 ரன்னு, ஒரு 2 விக்கெட், ஒரு 1 விக்கெட் எக்கனாமிக்கலா போட்டாலே போதும். ஸோ ஓகே ஃபைன், அதுதான் என்னோட சாய்ஸ். மக்களே நீங்க யார் ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. யாரு உங்களோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரா இருப்பா அப்படின்ட்டு. கவ் ப்ரெடிக்ஷன்ஸ் டைம். யாரு யாரு South Africa. I think South Africa have the better bowling to tackle these conditions and also batting. ஓகே, நான் வந்து பங்களாதேஷ் பக்கம் போறேன். ஐ எம் நாட் பிகாஸ் நீ சவுத் ஆப்பிரிக்கா சொன்னதுனால நான் சொல்ல. ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த Raghavan. கண்டிஷன்ஸ், இந்த மை ராகவன் இன்ஸ்டிங் சேஸ் பங்களாதேஷ் வில் வின் த டாஸ், போல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டேக் த கேம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எதுவும் எக்ஸைட் ஆகி எதுவும் குதிர்கரமா அவங்க ஃபீல்டிங்கும் ஒரு கொஞ்சம் ஓகே தான். பட் ஐ ஃபீல் தே ஜஸ்ட் ஹேட் அ வெரி குட் கேம் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐ திங்க் பங்களாதேஷ் இஸ் கோயிங் டு வின். மக்களே நீங்க சொல்லுங்க யாரு வின் பண்ண போறாங்க. 2 டீமுமே பச்சை ஜெர்சியை போட்டு தான் வர போறாங்க. ஸோ அந்த விதத்துல யாரு உங்க ஃபேவரட்ஸ் டு வின் த கேம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் காவ், தேங்க்ஸ் ஃபார் லவ்லி டைம். ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். நீங்களும் உங்களையும் நான் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கௌஷிக் அண்ட் யோமி சைனிங் ஆஃப் த ஃபீல்ட். See you. Bye bye.